கணபதயே நமஹ. 12வது மந்திரத்திலே நாம் இருக்கின்றோம். முக்தானாம், முக்தி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அத்துணை பேருக்கும் பரமாயை கதையே, மேலான கதியாக இறைவன் இருக்கின்றான். கதி என்றால் செல்லுதல் என்று பொருள். அடைய, ஒன்றை அடைய, ஒரு வழியை பின்பற்ற, நுழையக்கூடிய இடம். முக்தி என்பது ஒரு இடத்தை நான் அடைந்து விட்டால், வாழ்விலே நான் ஒரு இடத்தை அடைந்து விட்டால், அதன் பிறகு எனக்கு வேறு எதுவுமே தேவைப்படாத நிலை ஏற்படுகின்றதோ அதுதான் கதி என்று பொருள். கதி என்பதற்கு ஒரு அழகான இன்னொரு சொல் என்றால் உற்பத்தி ஸ்தானம். இந்த மனம் விதவிதமான பொருள்களை அடைய ஆசைப்படுகிறது, விதவிதமான அனுபவங்களை அடைய ஆசைப்படுகிறது. ஆனால் அடைகின்ற வரைக்கும் அடைய வேண்டும் என்கின்ற தாபம் இருக்கு. அடைந்ததற்கு பிறகு அதிலிருந்து வேறொன்று வேண்டும் என்று கேட்கிறது. அப்போ மனம் முழுமையாக அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டால், அப்போ மனதினுடைய உற்பத்தி ஸ்தானம் எது? மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்றால் ஆனந்தத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகியிருக்கிறது, அமைதியிலிருந்து தான் உற்பத்தி ஆகியிருக்கிறது, அன்பிலிருந்து தான் உற்பத்தி ஆகியிருக்கிறது, அறிவில் இருந்து தான் உற்பத்தி ஆகியிருக்கிறது. அதை அடைந்து விட்டால் மீண்டும் அந்த மனம் வேறொன்றை அடைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அப்படி அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு மேலான கதி விஷ்ணு ஒருவனே. ஹரி ஓம்.